ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நம்ம அவுட்புட்டாக எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பைத்தானில் எப்படி கோடிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா நெஸ்டட் லூப் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரோக்ராம் எடுத்திருந்தாலும் அதே ப்ரோக்ராம் எடுத்திருக்கோங்க. இப்போ இதோட அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1, நெக்ஸ்ட் லைனில் 1 டேப் ஸ்பேஸ் 2, அதுக்கு அடுத்த லைனில் 1 2 3 அப்படின்னு 5 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகுங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. இப்போ நமக்கு இருக்கிற அவுட்புட்டை வந்து நம்ம தலைகீழாக எழுதியிருக்கோம். அதாவது 1 2 3 4 5 அப்புறம் 1 கம்மியாக 1 2 3 4 அந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். அப்போ நமக்கு நம்ம அச்சீவ் பண்ண நினைக்கிற அவுட்புட்டோடைய ஷேப் வந்துடுங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம கோடிங்கை எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் இருக்கிற வேரியபிளோட வேல்யூ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் எப்படி மாறுது அப்படிங்கிறத எழுதியிருக்கோங்க. இது எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் பேட்டர்ன்ஸ் பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இங்கே நமக்கு அவுட்டர் லூப்பில் பி அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் பியோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி இன்னர் லூப் நெஸ்டட் லூப்பில் ஏ அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது, அதோட வேல்யூஸும் எழுதியிருக்கோங்க. இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம அவுட்புட் தலைகீழாக வந்துச்சு அப்படின்னா போதும், ஏவை தான் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பியோட வேல்யூவை மட்டும் சேஞ்ச் பண்ணலாங்க. இப்போ பியோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பியோட வேல்யூ 2ல் ஸ்டார்ட் ஆகி 6 வரைக்கும் இருக்குங்க. 2 3 4 5 6 அப்படின்ட்டு 1 1 இன்க்ரிமெண்ட் ஆகுதுங்க. அதுக்கு நமக்கு வந்திருக்க அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு அவுட்புட் வந்திருக்குங்க. இங்கே நமக்கு ஒவ்வொரு பி வேல்யூக்கு என்னென்ன பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் சேர்த்து எழுதியிருக்கேங்க. இப்போ வந்துட்டு பி 2ஆக இருக்கும்போது நமக்கு 1 1 2 பிரிண்ட் ஆகுது, 3ஆக இருக்கும்போது 1 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. அந்த மாதிரி வந்து பி 6ஆக இருக்கிற வரைக்கும் நமக்கு 1 2 3 4 5 அப்படிங்கிறது வரைக்கும் பிரிண்ட் பண்ணுற வரைக்கும் சேர்த்து எழுதியிருக்கோங்க. நமக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி இதை நம்ம தலைகீழாக எழுதணும் அப்படின்னா நமக்கு வேண்டிய ஷேப் வந்து வந்துடுங்க. ஸோ பியோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 6லேருந்து 2 வரைக்கும் நமக்கு ரேஞ்சுக்குள்ளே இருக்குங்க. எப்படி ரேஞ்ச் மாறுது அப்படின்னு பார்த்தா 1 1 டிக்ரீஸ் ஆகுதுங்க. 6 -1 5 5 -1 4 அப்படின்னு நமக்கு 2 வரைக்கும் டிக்ரிமெண்ட் நடக்குதுங்க. இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏவோட வேல்யூவை நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல, பியோட வேல்யூவை மட்டும்தான் மாற்றுறோங்க. இப்போ புதுசாக எழுதின ப்ரோக்ராமிங்கோட கோடிங் கீழே எழுதியிருக்கோங்க, பழைய கோடிங் வந்து மேலே எழுதியிருக்கோம். நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பியோடைய ரேஞ்ச் வேல்யூவை மாற்ற போகிறோம். பியோடைய ரேஞ்ச் வேல்யூ வந்து 2,7 வரைக்கும் இருந்துச்சு, அதை நம்ம 6,2 வரைக்கும் எழுதியிருக்கோங்க. இப்போ 2,7 ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எப்பவுமே ரேஞ்சில் வந்து கடைசி வேல்யூவை விட 1 கம்மியாக வரைக்கும் தாங்க ரேஞ்ச் வேலை செய்யும். எப்படின்னா 2 3 4 5 6 7 கொடுத்தோம்னா 7 வரைக்கும் வராதுங்க, 6 வரைக்கும் வரும். அப்போ நம்ம புது ப்ரோக்ராம்லேயும் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா 6,1 வரைக்கும் கொடுக்கணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு 6 5 4 3 2 வரைக்கும் வருங்க. 1 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம், அப்போ 1 வராதுங்க. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் இன்னும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அப்போ உங்களுக்கு புரிய வருங்க. இப்போ ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்ததுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுங்க. இப்போ அவ்வளோதானா கோடிங் முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடிங்கில் இன்னும் ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணுங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரேஞ்ச் பார்ட்லேயே தாங்க. பொதுவாகவே நமக்கு வந்து ரேஞ்சில் வந்துட்டு ஸ்டார்டிங் வேல்யூ ஃபைனல் வேல்யூ மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 1 ப்ளஸ் மட்டும்தாங்க ஆகும். இப்போ நமக்கு 1 3 5 7 அப்படின்னு நமக்கு ஸ்டார்டிங் வேல்யூ 1, அதே 2 2 இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ ஃபைனல் வேல்யூ அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் வந்து 2 அப்படின்னு கொடுக்கணுங்க. அப்போ வந்து 1 1 + 2 3 3 + 2 5 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுங்க ஃபைனல் வேல்யூ -2 வரைக்கும். இப்போ அதே மாதிரி நமக்கு 5 5 இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ இங்கே 0ல் ஆரம்பித்து 15 வரைக்கும் வருது. அப்போ நம்ம 0, ஃபைனல் வேல்யூ 20, இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்து 5ன்னு கொடுக்கணும். அப்போ இங்கே வந்து நமக்கு கோடிங்கில் இன்க்ரிமெண்ட் வந்து 5 5 2 2 இன்க்ரிமெண்ட் ஆகலைங்க, 1 1 டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு நம்ம என்ன
எந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,1,-1 எழுதணுங்க. அப்போ நமக்கு சேஞ்சஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 டிக்ரீஸ் ஆகுங்க. இப்போ நம்ம 6,2 ஏன் போடல, 6,1 ஏன் போடுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வேல்யூலையும் லூப் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போ வந்து ரேஞ்ச் வேல்யூ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 6,6 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ 6ல் ஆரம்பித்து 6லேயே முடிஞ்சிருங்க. அப்போ நமக்கு ஒரு ஸ்டெப் கூட நகர்ந்துருக்காது. அப்போ லூப் வந்து ஒரு டைம் கூட ரன் ஆகிருக்காதுங்க. அப்போ நமக்கு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா எம்டி தாங்க, எதுவுமே பிரிண்ட் ஆகாது. அடுத்தா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6,5 கொடுத்துருக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொதல் வேல்யூ 6 வந்து ரன் ஆயிரும். அப்போ பிவோட வேல்யூ 6ஆக இருக்கும்போது ஏவோட வேல்யூ 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருங்க. அப்போ அவுட்புட்டில் 1, 2, 3, 4, 5 பிரிண்ட் ஆகும். அடுத்த ஐட்ரேஷனில் பியோட வேல்யூ 5 ஆயிரும். இங்கே ரேஞ்சில் வந்து கடைசி வேல்யூ 5ன்னு இருக்குது. எப்போவுமே ரேஞ்சில் வந்து கடைசி வேல்யூ ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு முன்னாடி வேல்யூ வரைக்கும் ரேஞ்ச் வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. இங்கே 5ஓடைய முன்னாடி வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 6. அப்போ நமக்கு ஐட்ரேஷன் ஒரே ஒரு தடவை தாங்க நடக்கும். அடுத்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 6,4 கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு 2 ஐட்ரேஷன் நடக்குங்க. எப்படின்னு பார்த்தோன்னா 6 அப்படிங்கிற வேல்யூக்கு ஒரு ஐட்ரேஷன் நடக்கும். அதுக்கு அடுத்தது 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூக்கு ஐட்ரேஷன் நடக்கும். அதோட அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ 1, 2, 3, 4, 5 பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்த லைனில் 1, 2, 3, 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகுங்க. ஆனால் நமக்கு 4 பிவோட வேல்யூ 4 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகாது. ஏன்னு பார்த்தோன்னா ரேஞ்சோட வேல்யூ எப்போவுமே 1 கம்மியாக தாங்க வேலை செய்யும். அதே மாதிரி 6,3க்கு இப்போ நம்ம 6,2 அப்படிங்கிற வேல்யூக்கு வந்துட்டோங்க. இங்கே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 6ங்கிறது எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். அதே மாதிரி 5ங்கிறதும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். 4ங்கிறது எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். 3ங்கிறதும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். அப்போ பிவோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது எக்ஸிக்யூட் ஆகாதுங்க. ஏன்னா சேம் ரீசன், ரேஞ்ச் எப்போவுமே கடைசி வேல்யூவோட 1 கம்மியாக தாங்க வேலை செய்யும். இங்கே கடைசி வேல்யூ 2. அப்போ பிவோட வேல்யூ 3 வரைக்கும் ரன் ஆகிருக்குங்க. அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 1, 2, 3, அப்புறம் 1, 2 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. கடைசியில் 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகலைங்க. அதனால தான் நம்ம வந்து 6,2க்கு பதிலாக 6,1 வரைக்கும் போட்டிருக்கோங்க. இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 6, 5, 4, 3, 2 வரைக்கும் வேலை செய்யுங்க. 1 வந்து வேலை செய்யாது. அப்போ பிவோட வேல்யூ 1ங்கிறது நமக்கு எக்ஸ்க்ளூட் ஆயிருங்க. ஏன்னா அதுதான் ரேஞ்சோடைய ஃபைனல் வேல்யூ. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேங்க. இப்போ நமக்கு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஷேப்பில் வந்திருக்குங்க. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டோங்க. நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன ஸ்டார் பேட்டர்ன். இப்போ நம்மளுடைய கோடிங்க்கு உண்டான அவுட்புட்டோடைய ஷேப்பும் நம்மளுடைய ஸ்டார் பேட்டர்ன் அவுட்புட்டோடைய ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் கிடைச்சிருங்க. இப்போ நமக்கு ஸ்டார் பேட்டர்னுக்கு உண்டான ப்ரோக்ராமிங் போட்டிருக்கோம். பிரிண்டில் ஏ அப்படிங்கிற வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டார் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறோம். அதனால் அதை வந்து நம்ம கொட்டேஷன்ஸில் கொடுத்துருக்கோங்க. இப்போ நமக்கு நம்ம தேவையான அவுட்புட்டை அச்சீவ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லெட்ஸ் see again.